Good morning children. நாம் இது வரைக்கும் 4 ஸ்டான்ஸா பார்த்தோம். இன்னைக்கு 5th ஸ்டான்ஸா பார்க்கலாம். The spider turned him round about and went into his den. For well he knew the silly fly would soon come back again. So he wove a subtle web in a little corner sly, and set his table ready to din upon the fly. The spider turned him round about and went into his den. இந்த மாதிரி ஹிஸ் எல்லாம் வரும்போது ஹிஸ்ன்றது யார் மென்ஷன் பண்ணுது? ஸ்பைடரை. இப்போ கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, ஹூ இஸ் ரெஃபர் டு ஹிஸ், ஹூ டஸ் ரெஃபர் டு ஹீ ஆர் ஐ, அப்படியெல்லாம் வந்தால் நீ ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். த ஸ்பைடர் டேர்ன்ட் ஹிம் ரவுண்ட். இந்த ஸ்பைடர் என்ன பண்ணுது? டக்குன்னு டேர்ன்ட் ஹிம் அரவுண்ட், டேர்ன்ட் ஹிம் ரவுண்ட், உடலை திருப்பி வட்டம் அடித்து எங்கே போகுது? அண்ட் வெண்ட் இன்டு ஹிஸ் டென், தன் குகைக்குள் சென்றது. வழக்கமாக நம்ம எதை சொல்லுவோம்? சிங்கத்தோட உறைவிடத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? குகைன்னு சொல்லுவோம். இதில் டென்னுன்னு ஏன் சொல்கிறேன்னா, குகைக்குள்ளே சென்றவங்க யாருமே என்ன பண்ண முடியாது? திரும்பி வர முடியாது. அதே போல் தான் ஃப்ளையும் சிலந்தியின் குகைக்குள் சென்றதால் என்ன பண்ண முடியாது? இனிமேல் திரும்பி வர முடியாதுன்ற அர்த்தத்தில் தான் போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு? அதனோட இடத்த டென் என்று சொல்கிறாரு. ஃபார் வெல் ஹீ நியூ the silly fly would soon come back again. அந்த ஸ்பைடருக்கு என்ன தெரியும்? நல்லாவே தெரியும். அந்த சில்லி ஃப்ளை, முட்டாள் ஃப்ளை கண்டிப்பாக என்ன பண்ணும்? திரும்பி வரும். அதனால் அது திரும்பி வரும் அப்படின்ட்டு என்ன பண்ணி வச்சுருக்கு? ஸோ ஹி wove a subtle web in a little corner sly. அதனால் என்ன பண்ணியிருக்கு? இன்னொரு மெல்லிசான வெப்பை என்ன பண்ணியிருக்கு? ஓவ் பண்ணி பின்னி வைத்திருக்கு. அதை பிடிக்கிற மாதிரி இன்ய லிட்டில் கார்னர் ஸ்லை. ஸ்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மூளையில் மெல்லிதாக ஒரு வெப்பை என்ன பண்ணி வச்சுருக்கு? பின்னி வச்சிருக்கு. அண்ட் செட் ஹிஸ் டேபிள் ரெடி டு டின் அப்பான் த ஃப்ளை. அந்த ஈயை அமர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாட்டு மேஜையும் என்ன பண்ணியிருக்கு? தயார் செய்தது. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு 4 லைன்ஸில் இருக்க ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள். டென், எகெயின், ஸ்லை, ஃப்ளை. அப்போ நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் டென் எகெயின்னா, ஃபஸ்ட் லைனுக்கு டென்னா, செகண்ட் ஒன்று என்னது? எகெயின். ரெண்டோட ரைமிங் வேர்டும் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கு போய் நம்ம ரைமிங் ஸ்கீம் என்ன தருவோம்? டென்னுக்கு ஏன்னு தந்தால், எகெயினுக்கு என்ன தரணும்? நாம் ஏ தான் தரணும். ஸ்லைக்கு பின்னு தந்தால் ஃப்ளைக்கு என்ன தரணும்? பி. அப்போ ரைமிங் ஸ்கீம் என்ன? டென் ஏ ஏ, பி பி. அடுத்து நெக்ஸ்ட்டு 4 லைன்ஸ் பார்க்கலாம். Then he came out to his door again and merrily did sing. Come hither, hither, pretty fly with the pearl and silver wing. Your robes are green and purple. There is a crest upon your head. Your eyes are like the diamond bright, but mine are dull as lead. Then he came out to his door again. இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஸ்பைடர் என்ன பண்ணுது? கதவுகிட்ட அண்ட் மெரிலி டிட் சிங், மகிழ்ச்சியாக பாடியது. என்னென்ன பாடுது? கம் ஹிதர், ஹிதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம் ஹிதர்னா கம் ஹியர்ன்ற அர்த்தம். பிரிட்டி ஃப்ளை, அழகான ஃப்ளை, வித் அ பியர் அண்ட் சில்வர் விங். உன்னோட விங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? பேர்லாகவும் சில்வராகவும் இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி கண்ணுக்கோ காதுக்கோ ஃபீல் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்தாவே என்னது? இமேஜினரி. இதெல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் போயம்லேயும் வரும்போது நாமளே அது புரிஞ்சுக்கணும். யுவர் ரோப்ஸ் ஆர் க்ரீன் அண்ட் பர்பிள். யுவர் ரோப்ஸ் ஆர் க்ரீன் அண்ட் பர்பிள். இந்த இடத்துல ஆடை என்ற அர்த்தம். க்ரீனாக இருக்குது, பர்பிளாகவும் இருக்குது. தெர் இஸ் எ க்ரஸ்ட் அப்பான் யுவர் ஹெட். ஈயோட தலைக்கு மேலே க்ரஸ்ட்டு மாதிரி, மகுட மாதிரி ஒன்று இருக்கும். அது என்ன அழகு அப்படின்னு ரொம்ப ப்ரைஸ் பண்ணுது. யுவர் ஐஸ் ஆர் லைக் த டைமண்ட் பிரைட்.
ஈயோட கண்ணை பார்த்தா எப்படி இருக்கான், பளபளன்னு மின்ற மாதிரி இருக்கும். பட் மைன் ஆர் டல் ஆஸ் லெட். ஆனால் என்னோட கண்ணை பாரு டல்லாக மோசமாக இருக்குது. அதை தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு ஸ்பைடர் என்ன பண்ணுது, தன்னைத்தானே தாழ்த்திட்டு ஃப்ளையை என்ன பண்ணுது, புகழுது. இப்படி ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா, பார்லருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸால் என்னுடைய பார்லருக்கு வான்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸால் என்ன சொல்லுது, நீ ரொம்ப டயர்டாக இருக்க, அதனால் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிடுது. தேர்ட் ஸ்டாண்ட்ஸால் என்னுடைய பார்லரில் நல்ல ஃபுட்டெல்லாம் வச்சுருக்கேன், ஒரே ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கோன்னுலாம் கெஞ்சி கேட்டு பார்த்து. அப்புறம் ஃபோர்த்து ஸ்டாண்ட்ஸால் நீ ரொம்ப அழகாக இருக்க, என்னுடைய பார்லரில் என்ன இருக்குது, ஒரு லிட்டில் மிரர் இருக்குது, அதை நீ என்ன பண்ணு, உன்னோட அழகை பாருன்னு என்னென்னமோ சொல்லி பார்த்து. இப்போ ஒன்றுக்குமே என்ன பண்ணல, அசையவே இல்லை. இப்போ என்ன ஆயுதம் பயன்படுத்தியிருக்குன்னா, நீ ரொம்ப அழகு என்று சொல்லி என்ன பண்ணுது, புகழ்ந்து பேசுது. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்த ஸ்டாண்ட்ஸால். இதில் பாரு ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் ஒன் சிங், செகண்ட் ஒன் என்னது விங், செகண்ட் லைனில். தேர்ட் லைனில் என்னது ஹெட், ஃபோர்த் லைன் என்னது லெட். ஃபஸ்ட் ஒனுக்கு ஏன்னு கொடுத்தா, சிங்குக்கு ஏன்னு கொடுத்தா, விங்குக்கு என்னது ஏ, ஹெட்டுக்கு பின்னு கொடுத்தா, லெட்டுக்கு என்னது பி, ஏஏ பிபி. நெக்ஸ்ட்டு நம்ம அப்ரிஷியேஷன் பார்க்கலாம். Spider turned him round about and went into his den, for well he knew the silly fly would soon come back again. Why is the poet using the word den to describe the spider's web? ஏன் poet ஸ்பைடரோட வெப்பை டென்னு மென்ஷன் பண்ணுறாருன்னு கேட்குறாங்க. Since no one who enters that can come back as the லயன்ஸ் டென். டென்னுன்னா குகைன்ற அர்த்தம். குகையில் யார் இருப்பான்னா லயன். லயனோட குகைக்குள்ளே நுழைஞ்சவங்க யாரும் என்ன பண்ண முடியாது, திரும்பி வர முடியாது. ஸோ த பாய்ட் யூஸிங் த வேர்ட் டென். ஒய் வாஸ் த ஸ்பைடர் ஷுர் தட் த ஃப்ளை வுட் கம் பேக் எகெயின்? ஏன் ஸ்பைடர் ரொம்ப உறுதியாக அது கண்டிப்பாக திரும்பி வந்துடும் சொல்லிச்சுன்னா, த ஸ்பைடர் வாஸ் ஷுர் தட் த ஃப்ளை வுட் கம் பேக் எகெயின் as she was silly. சில்லின்னானது முட்டாள். அந்த கண்டிப்பாக அதனோட வார்த்தைக்கு மயங்கி கண்டிப்பாக திரும்பி வரும்னு ஃப்ளை முடிவு பண்ணிச்சு. இது வரைக்கும் நான் அந்த 5th ஸ்டாண்ட்ஸாகவும் அப்ரிஷியேஷன் நடத்தியிருக்கேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.